மத உணர்ச்சியை தூண்டியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறாரு. அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. நாங்கள்லாம் பெரியார்னு சொல்ல மாட்டோம். ராமசாமி நாயுடு தமிழர் இனத்தின் பகையவர். தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிற நாங்கள் சொல்லுவோம். பெரியாருக்கு அவ்வப்போது எப்போதாவது மாலை போடுற சீமான் சொல்ல மாட்டார். இவன் ராமசாமி நாயுடு என்ன சொல்லுவாருன்னா, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லுவார். காஞ்சிபுரம் பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழை நீச பாஷைன்னு இருக்கிறாரு. அந்த தமிழ் நீச பாஷைன்னு சொன்னவர் அண்ணாமலை கேள்வி கேட்பாரா? செத்து போன மொழியை தூக்கி நிறுத்துறதுக்கு பல கோடிகளை ஒதுக்கி பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. அதை பற்றி இவர் பேசுவாரா? ஒரிசால சுட்டி காட்டினாங்கல்ல, பாண்டியன் தமிழர் இல்ல, பாண்டியன் தமிழர் இல்லைன்னு வாயில என்ன வச்சிருக்கிற, ஸ்டாலின் தமிழர் இல்லைன்னு சொல்லு. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. பெரியாரோட வசனத்தை உதயநிதி பேசுறாரு. அது ஒரு சின்ன தத்தி. அது பெரிய தத்தி விமானத்துல கிளம்புது. முருகன் கோயில அந்த கோயில்களில் வர்ற நிதி வச்சு பள்ளிகள்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த மாநாட்டில். ஏய், பள்ளிகள்லாம் நீங்கள் ஆரம்பிக்க கூடாது, அப்போ முருகன் பாடல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹிந்தி படிக்கிற மாணவர்களும் ஹிந்தி வளர்க்கிற மாநிலங்கள்ல முதல் 5 இடத்துல தமிழ்நாடு. அரசு பள்ளியிலையும் முழுக்க ஆங்கில வழி பள்ளியாக தான் நடக்குது. 2 வகுப்பு தான் தமிழில் நடக்குது. அரசு பள்ளியில் தமிழ் 2ஆம் கட்டத்துக்கு போயிடுச்சு. அண்ணாமலை பேசுறதுக்கும் தகுதி இல்லை. அந்த ராமசாமி நாயுடுவை பற்றி பேசுறதும் வெட்டி வேலை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழர் முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு அதியமான் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இன்னைக்கு நான் மெயினாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, பிஜேபி எப்பயுமே பெரியார், பிஜேபின்னு சொல்கிறத விட அண்ணாமலை அவர்கள் இப்போ அவர் மாநில தலைவராக இல்லைனாலும் அவர் இருந்த டைமில் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவர் தானங்க இருக்கிறாரு. இல்லை சார், லண்டன் போனதுனால இப்போ ஹெச் ராஜா ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார்ல. ஸோ கொஞ்ச நாள் அவர் பிரேக் எடுத்திருக்காரு, அப்படி வச்சுக்கலாம். அவர் எப்பயுமே தொடர்ந்து பெரியாரை பற்றியா இருக்கட்டும், இல்லை அண்ணாவை பற்றியா இருக்கட்டும், தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களா பேசிட்டு தான் இருக்காரு. முதல்ல அவர் இப்போ ரீசெண்டாக இந்த முருகன் மாநாட்டில் பேசுறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே பெரியார் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் புலவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறுபவர் அப்படிங்கிற கருத்தை அண்ணாமலை முன்வைக்கிறாரு. அதற்கு உதாரணமா திருவள்ளுவரை பற்றியும் தொல்காப்பியரை பற்றியும் கம்பரை பற்றியும் அவர் சொன்ன விஷயத்த, அதாவது பெரியார் சொன்ன விஷயத்தை எடுத்து மேற்கோள் காட்டி அண்ணாமலை பேசுகிறாரு. இதற்கு உதயநிதி தரப்புலேருந்து பதில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் முதல்ல அவர் பேசின கருத்துக்கள்லேருந்து ஆரம்பிப்போம். மக்களுக்கு ஆரிய கருத்துக்களை புகுர்த்தியவர் மத உணர்ச்சியை தூண்டியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறாரு. அது உண்மையா சார்? அப்படிலாம் கிடையாது. திருக்குறள் இன்னைக்கு உலக பொதுமறையாக எந்த காலத்தில் படித்தாலும், இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து படித்தாலும் திருக்குறள் செல்லுபடியாகும். சரிங்களா? இப்போ எந்த குறளை எடுத்தாலும் முயற்சி திருவினையாக்கும், மீண்டின்மை இன்மை பூத்திவிடும். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் ஒருத்தை உலகு, அதாவது இப்படி பல குறள்கள் இப்போ நமக்கு என்னென்ப ஏனை எழுத்தென்ப கண் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு குறளுமே நம்ம சொன்னோம்னா அது அதோட உள்ள அர்த்தமும் அதோட அர்த்தம் எல்லாமே இந்த காலத்துக்கும் பொருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடியும் பொருந்தது, அதுக்கு முன்னாடியும் பொருந்தது. நாங்கள்லாம் பெரியார்னு சொல்ல மாட்டோம், ராமசாமி நாயுடு. இவங்க சொல்கிற அளவுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். தமிழர் இனத்தின் பகையவர். அந்த ஈவே ராமசாமி நாயுடு தமிழ் இனத்துக்கே பகைன்றதான் எங்களோடதெல்லாம். இது தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிற நாங்கள் சொல்லுவோம். பெரியாருக்கு அவ்வப்போது எப்போயாவது மாலை போடுற சீமான் சொல்ல மாட்டார். நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் சொல்லுவோம். தமிழர் இனத்துக்கே பகைன்னு சொல்லிட்டு ஐயா வழக்கறிஞர் குப்பன் 30 ஆண்டுகளாக அந்த தீக்காவில் இருந்தவர். அவர் நூல் எழுதி ஏன் நூல் எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, ஈழப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எதிராக மிக கூர்மையாக போராட்டத்தை முன்னெடுக்கணும் போது வீரமணி சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. அதில் பிரச்சனை தான் இவர் இது என்னடா அது இப்படி இருக்க, இந்த தீக்கா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி எழுதின நூல் தான் அந்த தமிழரின் இனப்பகை ஈவேரா. அதனால் அந்த பட்டத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் இந்த ஈவேராவை பற்றி சொல்லணும்னா, அந்த ராமசாமி நாயுடுவை பற்றி சொல்லணும்னா, இவர் இந்த தமிழ் இனம் எங்கெல்லாம் ஓர்மை ஆகிடும், ஒற்றுமை ஆகிடக்கூடாதுன்றதில் கவனம். தமிழர்களுக்கு நூலாகட்டும்,
அது வந்து திருக்குறள் ஆகட்டும், இல்லை சிலப்பதிகாரம் ஆகட்டும், இல்லை மணிமேகலை ஏதோ ஒன்று ஆகட்டும். ஐம்பெருங்காப்பியங்கள் எதுவா வேணாலும் ஆமாம், இருக்கலாம். கம்பர ராமாயணம் எழுதிட்டாருனாலும் கம்பர் ஆகட்டும், அவர்கள் எல்லாத்தையும் வந்து அசிங்கமாக வந்து திட்டி குப்பையில் போட்டுறணும். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பெரும் புலவர்களாக கூட தமிழரான புலவர்கள் இருக்கக்கூடாது. இதே இது வந்து தமிழர் அல்லாத ஒருத்தர் இருக்கலாம் கொண்டாடக்கூடிய புலவர்களாக, சரிங்களா? தமிழர், அதாவது தமிழருக்கு இப்போ முருகனை குறை சொல்கிறது, தமிழ் கடவுள், இப்போ அந்த கடவுள்கள்லாம் வந்து கடவுள் பேரில் நீங்கள்லாம் ஒன்று சேருவீங்களா? அப்போ வந்து என்னென்ன விழாக்கள் இருக்குது, முருகனுக்கு வந்து அழகு ஊற்றி போகிறது, காவடி எடுக்கிறது, தைப்பூசம், இது எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது, சரிங்களா? பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறாங்கன்னா பிள்ளையாரை போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து தீ மிதிக்கிறோன்னா அப்புறம் நாங்களும் தீ மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ மதத்துலேயும் வந்து நிறையா ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் உள்ளே போய் பார்த்தா அதெல்லாம் தேவையான்ற மாதிரி கூட இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்துவத்துலேயும் இருக்குது. இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது யாரு? சைவ வைணவத்தை பின்பற்ற இந்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு 90 விழுக்காடு இருக்கிறாங்க. அப்போ அந்த 10 விழுக்காடு இருக்கிறவங்கள பற்றி யாரும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 90 விழுக்காடு இருக்கிறவர்கள் அவர்கள் தமிழர்களாக வேற இருக்காங்க. அந்த தமிழர்கள் வந்து எங்கேயும் மதம் வழியிலேயும் ஒன்று கூடிடக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தீ மிதிக்க போகிறேன்னா பைத்தியக்காரா ஏன்டா அப்படி போகிற, காவடி தூக்குனா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கிண்டல் பண்ணி அந்த இதோட பின்புலம் என்னன்னா அவர்கள் ஒன்று கூடி விடக்கூடாது. அதுக்கு தான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து எடப்பாடி விடுமுறை விட்டார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ அரசுகள் திமுக அரசாங்கம் இருந்திருக்குது, யாராவது விடுமுறை விட்டாங்களா பார்த்தீங்களா? ஒரு தமிழர் வந்த பிறகுதான் அது நடந்திருக்குது. இதுதான் வந்து தமிழர் ஒன்று கூடி விடக்கூடாது என்பதை ஒன்று கூடும் காரணிகளாக ஒரு நூல் இருந்தாலோ ஒரு பெருமை சார்ந்த விஷயங்கள் இருந்தாலோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுக்குநூறாக போட்டு உடைச்சி அந்த தமிழர் ஒற்றுமையை சீர்குலைக்கும்ன்றது தான் அந்த ஈவே ராமசாமி நாயுடுவோட நோக்கம். அதை வந்து இவர் பேசுறதுக்கு தகுதி இல்லை, யார் அண்ணாமலை பேசுறதுக்கு. ஏன்னா இவர்களும் வந்து ஆரிய பின்புலத்தில் இருந்து தமிழர்கள் ஒன்று கூடலை, வேற ஒன்று இல்லை. ஈவே ராமசாமி நாயுடு வந்து என்ன சொல்லுவாருன்னா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லுவார். அவர் காஞ்சிபுரம் பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழை நீச பாஷைன்னு இருக்கிறாரு. அந்த நீச பாஷை வந்து இப்போ சமஸ்கிருதத்தில் ஓதுனா தான் நல்லது, இது தமிழ் நீச பாஷை. அந்த தமிழ் நீச பாஷைன்னு சொன்னவரை நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா? இவர் அண்ணாமலை கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம கோயில்கள்ல எல்லாம் வந்து சமஸ்கிருதமே இருக்கக்கூடாது, தமிழ்ல தான் வழிபாடு இருக்கணும். தேவாலயங்கள்ல கூட தமிழ்ல தான் வழிபாடு இருக்கணும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடாது. நாங்க சொல்லுவோம் முஸ்லீம் தர்காலையும் வந்து தமிழ்ல தான் இருக்கணும், இங்க மட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த திமுகன்ற கட்சிக்காரர்கள் தமிழர் அல்லாத தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கட்சிக்காரங்க அவங்க என்ன தலைமை என்ன செய்யும்னா எப்போ பாரு வந்து சமஸ்கிருதத்தை பற்றி மட்டும்தான் பேசும். இப்போ முஸ்லீம் தர்காக்களில் வந்துட்டு தமிழில் ஓதலையேன்றதை பற்றி பேசாது. கிறிஸ்டின் வந்துட்டு அங்கே வந்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அதான் ஆங்கில நேரம், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆங்கிலத்தில் வந்து அவர் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது வந்து தமிழில் பண்ணுவார்னு எத்தனையோ தேவாலயங்களில் இருக்குது, சரிங்களா? இங்கே போகிறவங்கெல்லாம் வந்துட்டு லண்டனில் அந்த ஆங்கிலத்துக்கு மட்டும் வந்து கேட்குறவங்க எல்லாமே லண்டன்ல இருந்து வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து கேட்குறாங்களா? எல்லா தமிழ் மக்கள் தான். அதை வந்து இந்த தீகாவோ இந்த திமுகவோ என்னைக்காவது கேள்வி கேட்குமா? ஆனால் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் கேட்போம். ஆனால் இது மதவாத பிரச்சனையை தூண்டாதா? இது என்னங்க மதவாத பிரச்சனை? நாங்கள் வந்து எல்லா மதத்தையுமே சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மதமும் செய்யணும் இந்த மதமும் செய்யணும், இந்த 3 மதமே இப்படி தான் செய்யணும், தமிழில் பண்ணுங்கன்னு போது மதம் எப்படி மதவாத பிரச்சனையாகும்? இல்ல ஒரு சில பேர் ஒரு மதத்தை மட்டும் வந்து சொன்னீங்கன்னா தான் மதவாதம், சரிங்களா? நீங்க வந்து எல்லா மதமுமே இப்படி பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். அது மாதிரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த அண்ணாமலை போன்றவர்கள் இந்த பிராமணிய ஆதிக்கத்தை வாழ வைக்கிறதுக்கான வேலைகள்ல எல்லாம் வந்து ஒரு அமைதியான இது போயிடுவார் அவர். அதனால நடக்கிற அட்டூழியங்களையும் சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு எல்லா பற்றியும் கேள்வி, செத்து போன மொழியை தூக்கி நிறுத்துறதுக்கு பல கோடிகளை ஒதுக்கி பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. அதை பற்றி இவர் பேசுவாரா? ஆக மொத்தம் அண்ணாமலை பேசுறதுக்கும் தகுதி இல்லை, அந்த ராமசாமி நாயுடுவை பற்றி பேசுறதும் வெட்டி வேலை.
ஆனா சார் பிஜேபி வந்து பெரியார்னு இல்ல அண்ணாவையும் சொல்றாரு. அண்ணாமலை வந்து தராசுல 2 பேரையும் ஒண்ணா வச்சுதான் பேசுறாரு. அண்ணாவையும் பேசுறாரு. பிஜேபி பத்தி அவர் சொல்றாரா? அண்ணாமலை வந்து பெரியார பத்தியும் பேசுறாரு, அண்ணாவை பத்தியும் அவதூறா பேசுறாரு. எல்லாம் ஒரே கூட்டம் தானங்க. அதுதான் சார் கேட்க வரேன். இப்ப இவங்கலாம் திமுக தலைவர் பேசினாருன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. எல்லாம் ஒரே கூட்டம் ஒரே தானே. அதுதான் சார். அடுத்து ஸ்டாலினை பத்தி சொன்னாருன்னா ஸ்டாலினை பத்தி சொல்றது அவரோட முழு நேர வேலையாவும் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் வந்து திமுக தலைவர்கள்னு தாண்டி காங்கிரசிடம் இருந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது திமுக தானே. சோ இவங்க எல்லாம் அந்த தலைவர்கள்ன்றனால இவங்க எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற நோக்கத்தை அவர் வந்து சுட்டி காட்டும்னு நினைக்கிறாரா? அவர் சுட்டி காட்டணும்னா வந்து ஒரிசால வந்து சுட்டி காட்டினாங்கல்ல. ஆமா, பாண்டியன் தமிழர் இல்ல, பாண்டியன் தமிழர் இல்லன்னு. சரி, உனக்கு வாயில என்ன வச்சிருக்கிற? ஸ்டாலின் தமிழர் இல்லன்னு சொல்லு. நாங்க இப்போ போற மேடையில எல்லாம் நான் சொல்லிட்டு போறேன், நீ சொல்லு. பெரிய வந்துட்டு இவர் தான் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழா புரட்டி போடுற ஒரு மாதிரி பேசுறாருல்ல. ஸ்டாலின் வந்து தமிழர் இல்ல, அடுத்து துணை முதல்வராகவும் வந்து நீ எப்படியா ஒரு தமிழர் இல்லாம தெலுங்குறவே திருப்பி திருப்பி கொண்டு வருவான்னு கேட்க உனக்கு தைரியம் இருக்கா? அதனால இவர்கள்லாம் வந்துட்டு இப்ப என்ன தெரிவாங்கன்னா, அந்த பையன் இந்த பந்தை இது வரைக்கும் தான் எறிவான்னு ஏற்கனவே அவனுக்கு கை எரிஞ்சு அவனோட தூரத்தை ஒருத்தன் கணிச்சு வச்சிருப்பான். இவன் வந்து 10 மீட்டருக்கு மேல எரிய மாட்டான் அப்படின்னு. இவன் இந்த மாதிரி கேசுங்க இதுங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு எல்லை இதோட வச்சுப்பாங்க. பெரியார் அண்ணாவோட நிறுத்திடுவாங்க. பெரியார் அண்ணாவை மட்டும் இல்ல, ஈவே ராமசாமி நாயுடும் நான் சொல்றேன் நானே, நீ சொல்லு. கருணாநிதி ஒரு தெலுங்கர், நான் சொல்றேன், நீ சொல்லு. ஸ்டாலின சொல்லு. நீ தெலுங்கர் எப்படி நீ ஒரிசால போய் கேட்டு நீ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின இல்ல, இங்க உனக்கு நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை என்ன தெரியுமா? நீ இதை தாண்டி பேசாத, இது வரைக்கும் அரசியல் பேசிக்கோன்னு திமுக ஒரு எல்லை இவர்களுக்கு வரையறுத்து கொடுத்துருக்கு. அந்த எல்லைக்குள்ளதான் இவர் விளையாடுவார். இவர் இப்படி விளையாடுறவருக்கு இந்த வாய் தேவையா? அப்போ 2 பேரும் மறைமுக கூட்டணின்னு எல்லாரும் பேசுறது. இப்போ நம்ம ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனாரு. ஆமா சார், நானே வெளிவிட்டு விழா அதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா சார்? நம்ம இவ்வளவு தூரம் தமிழ் கடவுள் மேல வந்து திமுகக்கு எதிர்ப்பு இருக்கு, பெரியாருக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது ஏன் அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும்? அதுல என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சரியான கேள்வி. நிறைய பேருக்கு வந்து பாவம் தமிழர்களுக்கு வந்து இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அடுத்து வந்து இந்த அம்மன்களுக்கெல்லாம் விழா எடுக்க போறாங்களாம். அடுத்து அம்மன் வந்து அங்க போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போற இளைஞர்கள் கூட்டத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி எந்தெந்த வகையில எல்லாம் மக்கள் போறாங்க, இல்ல மாற்று அரசியலுக்கு நம்மளை பிடிக்கலன்ட்டு போறவன் என்னென்ன காரணத்துல எல்லாம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு ஆய்வுக்குழு போடுதுன்னு வைங்க. சரி, ஊழலை சொல்லி போறான் அப்படின்னா வந்து எதிரில் யார் வருவா? அதிமுக. அதுவும் ஊழல் கட்சி தான். சரி, அங்கே போனாலும் வந்து பந்தடிச்சு திரும்பி இங்கே தான் வருவானுங்க. அதை சொல்லி நம்மளை இந்த நாட்டை விட்டு துரத்த முடியாது. கரெக்ட். ரெண்டாவது வந்து நம்ம வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்லி பேசி ஒரு இந்து மக்கள் கிட்ட சனாதானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சனாதானத்தெல்லாம் கொண்டுட்டுலாம் வரல, கொஞ்சம் உள்ள நுழைச்சு பார்த்தாங்க. அதாவது வந்து எல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுச்சு. அதனால அது சனாதான வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ண விஷயமா தான் இப்ப முருகன் அம்மன் எல்லாத்தையும் தூக்குறது. முருகன் அம்மன் எல்லாத்தையும் தூக்குறது. திருமாவர்கள் காண்டாவாரு. இல்லையா, நான் இந்த சனாதனத்தை தூக்கி துறப்போடுங்க, சனாதன ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு பக்கம் என்னடான்னா இருக்கிற கோயில்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் வந்து வைக்கிறாங்க வாதம். அந்த முருகன் கோயில அந்த கோயில்களில் வர நிதி வச்சு பள்ளிகள்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த மாநாட்டில். பள்ளிகள்லாம் நீங்கள் ஆரம்பிக்க கூடாது, அப்போ முருகன் பாடல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? இங்கே வந்து ஒரு கிறிஸ்துவர் வந்து பள்ளியை வச்சு, நான்லாம் ஒரு கிறிஸ்டின் பள்ளியில் படித்தேன். காலையில் போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண விட்டாங்க நான் படித்த பள்ளியில். சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியே இப்போ ஒரு பழனி முருகன் கோயில் சார்ந்து நடக்கிற இடத்துல ஒரு முருகன் படம் கூட இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. யார்? விசிகா. சரிங்களா? ஒரு பாடல் கூட பாடிடக்கூடாது. ஆனால் அந்த துட்டுல வந்து நீங்கள்லாம் இலவசமாக படிச்சுக்கலாம். எப்படிங்க இது? ஆனால் இது மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் செய்யலாம். அந்த பள்ளிக்கூடம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு அவங்க மதத்தை வளர்க்குறதுக்கான வேலை அத்தனையும் செய்யலாம். இப்போ நாம் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவர்கள் இந்த முருகன்ற ஒரு விஷயத்தை தூக்கி நிறுத்ததன் மூலமாக என்னன்னா, இந்த நம்ம மதத்துக்கு, அதாவது மத எதிர்ப்பான கட்சி, இந்து மதத்துக்கு எதிர்ப்பான கட்சின்ற முகமுடிய நாங்களும் வந்து பார்த்தீங்களா, நாங்களே முருகனுக்கு விழா எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், நாங்கள் அம்மனுக்கு விழா எடுக்க போகிறோம். அடுத்து வந்து ஈஸ்வரனுக்கு எடுக்க போகிறோம்.
நாங்கள் அப்படிப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வெகுஜன மக்களை கவர்வதற்காகவும், இன்னொன்று வந்துட்டு முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு சீமான் அவர்கள் காவடியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஆண்டு விழா எடுக்கிறார் இல்லையா, அப்போ நம்மளும் எடுத்தா என்ன, அதன் மூலமாக கொஞ்சம் வாக்கு அவர்களுக்கு போகும்னா அதையும் இப்போ நம்ம தட்டி பறிச்சிடணும். அடுத்து வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து 1000 ரூபா கொடுத்து அவன் வந்து 12வது முடித்த உடனே 1000 ரூபா மாதம் மாதம் வாங்கி அந்த மாணவன் வாங்கிக்கிறான்னா என்ன பண்ணுவான், உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அரசு தான் கொடுக்குதுன்ற எண்ணம் இல்லாமல் அந்த 1000 ரூபாயில் வந்து நோட்டில் தான் காந்தி படம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவார் இவர், அந்த 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு கவர் வச்சு ஸ்டாலின் படத்தோடு அனுப்புவார். அந்த 1000 ரூபாயை அவன் மாதம் மாதம் வாங்கி பார்க்குறவன் என்ன பண்ணுவான், ஸ்டாலினே தராரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த இளைஞர்களை வந்து அந்த சின்ன வயசுலேயே நஞ்ச கலக்கிற மாதிரி அவன் புத்தியில் அவனுக்கு தமிழ் தேசிய சிந்தனை வந்து இந்த நாம் தமிழரோ வேற ஏதோ ஒரு பக்கம் ஓடிடக்கூடாது. ஆக மொத்தம் இந்த எதிர்காலத்திலையும் இந்த தெலுங்கு ஆதிக்கமே இங்கே அரசியல் ஆளணுன்றதுக்காக பல சதி திட்டங்கள். இது முருக விழா கிடையாது, இது ஒரு சதி திட்டம். நான் சொல்லுவேன், நான் மாணவர்களுக்கு இலவசம் கொடுக்கறது கிடையாது, அதுவும் ஒரு சதி திட்டம் தான். இந்த தெலுங்கு ஆதிக்கம் தொடர்ந்து இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு பல திட்டங்களை வந்து செய்யுது. உண்மையிலே வந்து அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து 12வது முடிக்கிறீங்க இல்லையா, 12வது முடிச்ச உடனே வந்து நல்ல எல்லா ஒரு தனியார்ல சில வகுப்புகள்லாம் போய் பிரிவு பாடங்கள்லாம் படிக்கணும்னா தனியார்லாம் போய் படிக்க முடியுது. அந்த மாதிரி பாடங்கள் வந்து இப்போ கூட வந்து நம்ம பார்க்குறோம். எத்தனை அரசு பள்ளிகளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து வெவ்வேறு பாடத்திட்டங்கள் தனியார் துறையில் இருக்கிற பாடத்திட்டங்கள் நான் சொல்றது +1 +2 ஆமாம் +1 +2க்கே போகும்போது வந்து அங்கே ஒரு சில பாடத்திட்டங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற பாடத்திட்டங்களுக்காக வந்து அந்த மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ தனியார் பள்ளிக்கு போயிட்டு அவன் ஒரு ஒரு ஆண்டுக்கு 50,000 1 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு நீ வந்து கொடுக்குற 12,000 ரூபா போதுமா? அதை விட அந்த குரூப் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? இதே முகப்பேர் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் 100 பேர் 105 பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முகப்பேர் கிழக்கு பெண்கள் பள்ளியில், அதில் இன்னும் அரசு பள்ளியில் இன்னொரு ஆசிரியர் போடணும். நான் போய் அங்கே போய் பார்க்குறேன், பார்த்தா வந்து அந்த ஆசிரியர் வந்து 105 பேர்கிட்ட வந்து கத்தி அவங்களுக்கு வந்து தொண்டையிலேருந்து ரத்தம் வந்திருக்குது. ரத்தம் வந்து கடைசியில் போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட காட்டுறாங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற எத்தனை ஆசிரியர்களை போடணும், ஒரு 40 பேர் இல்லை 50 பேருக்கு ஒரு ஆசிரியர் போடக்கூட முடியாத அரசு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே 1000 ரூபா கொடுக்குறன்றது உங்களுக்கு ஒரு ஏமாற்று திட்டமா இல்லையா? இந்த பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் வந்து கடவுள் ஒழிப்பு, கடவுளை நம்புகிற முட்டாள்னு சொல்லிட்டு நீ பேசுற, நீ எந்நேரமும் வந்து கைப்புள்ள மாதிரி அந்த வீரமணியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பேசுற ஆளு, நீ எதுக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துற? முருகனுக்கு மாநாடு நடத்தி இருக்கிற பெரியார் சிலையெல்லாம் தூக்கி காலி பண்ணிட்டு உன் வீட்டுக்குள்ள கொண்டு எங்க குடோன்ல போட்டுட்டு நடத்து. திமுகவுடைய அடிப்படை ஆதாரமே வந்து பெரியாருடைய பகுத்தறிவு தான் அப்படிங்கிறாங்க. பகுத்தறிவுல எல்லாரும் சமம், தீண்டாமை இருக்கக்கூடாது, கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிற பெரியாரோட வசனத்தை உதயநிதி பேசுறாரு. நாங்க மூட நம்பிக்கையை வந்துட்டு வளர்க்கலையே மக்கள் கிட்ட, ஆன்மீகத்தை தானே கொண்டு வரோம். அது வந்து அது ஒரு சின்ன தத்தி, அது பெரிய தத்தி வந்து விமானத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி நிருபர் அடுத்து வந்து இந்த அமைச்சரவை மாற்றத்தை பத்தி கேட்கறாங்க சார், அறிவிப்பு வரும் நாங்க சொன்னாங்க. அவர் கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, அவருக்கு வந்து அறிவிப்பு வரும் வராது ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இப்படி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காருங்க அவரு. அந்த நிருபர் கேட்டு 2 நிமிஷம் கழிச்சு இப்படியே பார்த்துட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்படியாப்பட்ட ஒரு ஆள் இந்த நாடு. அமெரிக்கா போய் இப்போ 450 கோடி, அமெரிக்கா போட்டோம் அண்டார்டிகா போட்டோம், எப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க வந்து அமைச்சரவையில மாற்றம் கொண்டு வர போறாங்களாமே, என்னங்க சொல்லுங்க அப்படின்னா, இவர் தான் தமிழ்நாட்டு முதல்வர் இல்லைங்க, அது இப்போ திட்டம் இல்லைன்னா நான் வந்து செய்ய போறேன். ஆமா, மாற்றம் நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு இல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது, அதைத்தான் இவர் சொல்றாருன்னா கூட அந்த நிருபர் கேட்ட உடனே, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, கேட்ட உடனே வந்து நான் இப்படியே வந்து
இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு திருப்பி நான் பதில் சொன்னேன்னா என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோ அந்த எழுதி வச்சிருக்கலாம் குடியா, நானே உன் சார்பில் வாசிச்சுக்கிறேன், இதுக்கு நீ வேற உட்காந்து சொல்லணுமா அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? அந்த அவரை மட்டும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு தத்தி வேலைகள் செஞ்சாலும் வந்து ஏத்துக்கிறாங்க சார். அமெரிக்கா போய் அது போல ஒரு ஒரு சின்ன தத்தி வந்து கடவுள் மறுப்பு தான். அவர் வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து ஏத்துக்கிறோம், மூட நம்பிக்கையை தான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய ஈவே ராமசாமி சொன்னாராமா, கடவுளை நம்புறவன் முட்டாள், அதை ஏத்துக்கிறவன் பைத்தியக்காரன்ற மாதிரி தான் அவர் சிலைக்கு பின்னாடியே எழுதி வச்சிருக்காங்க. அதை படிக்க சொல்லுங்க சார். நம்ம இவ்வளவு தூரம் தமிழை பத்தி பேசுறோம், தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணுங்கிறோம், எல்லா மதங்களும் தமிழ்ல வந்துட்டு அவங்கவுங்க தேவாலயங்களும் பள்ளிவாசல்ல செய்யணும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை சொல்றோம். ஆனாலும் ஹிந்தி திணிப்பு வேணான்னு சொல்ற நம்ம மாநிலம் தான் முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஹிந்தி படிக்கிற மாணவர்களும் ஹிந்தி வளர்க்கிற மாநிலங்கள்ல முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. தென்னிந்தியாவில் ஹிந்தி படிக்கிறதுல முதல் இடத்துல. ஆமா, முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. முதல் 5 இடத்துல இருக்கு. நம்ம ஹிந்தி திணிப்பு வருஷம் பேசுறோம். 5 மாநிலம் இல்லையாங்க? இல்ல சார், மொத்த இந்தியாவுல கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஹிந்தி படிக்கிறதுல 5வது இடத்துல இருக்கா? மொத்த இந்தியாவுல தென்னிந்தியால ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த முதல் 5 இடத்துல இருக்கு. மற்றது எல்லாமே வட இந்தியால இருக்க மாநிலங்கள் தான். அப்ப நம்ம வருஷ கணக்குல ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுறோம், ஹிந்தி வேண்டாங்கிறோம், தமிழ் வேணுங்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல மாநிலத்துல தமிழ்நாடு இருக்கே, அப்ப மறைமுகமா ஹிந்தி திணிக்கிறோம். அது காரணம் வந்துட்டு, அதாவது வந்து அரசு பள்ளிகள் இருக்கு, வீட்டு வேலைக்காரி கூட ஆங்கிலத்துல தான் பேசணும்னு சொன்ன அந்த ராமசாமி நாயுடுவோட கொள்கை அவங்க புகுத்தப்பட்டு அரசு பள்ளியிலையும் முழுக்க ஆங்கில வழி பள்ளியா தான் நடக்குது. சரி சார். ஒரு 10 வகுப்புகள் இருக்குன்னா அதில் 2 வகுப்பு தான் தமிழில் நடக்குது. அப்போ அரசு பள்ளியில் வந்துட்டு தமிழ் வந்து 2ஆம் கட்டத்துக்கு போயிடுச்சு. இந்தியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் கூட வந்து தமிழை ஒழிச்சு விட்டாங்க இவங்க. அடுத்து இந்தி எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? உங்களுக்கு எந்த மொழியும் வந்து கூடுதலாக ஒரு மொழி வந்து கற்றுக்கிறது தப்பே கிடையாது. நான்லாம் வந்து இப்போ ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா, முதல்ல உன் தாய்மொழியில் நல்லா படிச்சுக்கோ, படிச்சுட்டு இன்னும் 4 மொழி கூட படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். சரி. இப்போ என்னோட பசங்களே வந்துட்டு ஹிந்தி படிக்கட்டுமா அப்பான்னு கேட்டா, படிப்பா, ஆனால் வந்து தமிழை நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து எல்லாத்தையும் கொண்டு அரசு பள்ளியில் போட்டேன் நான். தமிழ்லே படிங்க, அப்புறமா மீதியெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து உங்கள் தாய்மொழியை நல்லா சிறப்பாக புலமை இருக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு, எத்தனை மொழிகள்னாலும் 12 மொழி படிச்சிருக்கான்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை மொழினாலும் படிச்சுக்கிறது தப்பு இல்லை. அதில் குறிப்பாக வந்து ஹிந்தி படிக்கிறது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியான்ற ஒரு நாடில் ஹிந்தி இருக்குது, சரிங்களா? அப்போது நமக்கு உள்ள வேலை வாய்ப்புகள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நம்ம ஏதோ எங்கேயோ நடுவண் அரசுலையோ போயிடலாம் நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை செலுத்தணும் அப்படிங்கும்போது உங்களோட சுயநலத்துக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாமே பெற்றுத்தர்றதுக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் பீகாரில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு தந்திரமான வேலையோ இல்லை கெடுதலான வேலையோ தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அதிகாரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, அங்கே நீங்களும் வேலை செய்கிறீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல வகையில் வந்து அந்த மொழி உதவும். இப்போ அதுக்கு ஒரே உதாரணம் சொல்லப்போனால் மலையாளிகள் எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க தாய்மொழி தமிழ் அவங்களோட இனத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சிருப்பாங்க, உருது தெரிஞ்சிருப்பாங்க, 2ஐயும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த உருதை சீக்கிரம் கற்றுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு துபாயில எல்லாம் போயிட்டு நல்லா அந்த மொழி புலமையோட பெருசாக கோல வச்சுவாங்க. அப்போ அந்த மொழி வந்து ஒரு உதவும் கருவியாக நமக்கு பயன்படுது, சரிங்களா? அப்படி வந்து உதவும் கருவியாக வந்து பயன்படுற விஷயத்த அதை வந்து உள்வாங்கின பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க பைத்தியக்காரனுங்க நம்மளை படிக்க விடாமல் ஆக்கிட்டானுங்க. அது எங்கே சொல்லி கொடுக்குறாங்க? இந்த தனியார் பள்ளிகளில் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா? சரி ரைட், இதையும் சேர்த்து படி அப்படின்னு படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லிட்டு இங்கே டீனரில் இருக்குது. அந்த ஹிந்தி பிரச்சார சபா வந்து இப்போ அங்கே அப்பப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு தேர்வுகள்லாம் வைக்கும், ஒரு தேர்வு முறை. அப்போ வந்து தனியாக ஹிந்தி டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த தேர்வை போய் எழுதணும் அங்கே, சரிங்களா? அந்த தேர்வு எழுதுனா அவன் வந்து ஒரு சான்றிதழ் கொடுப்பான்.
இது வந்து ஒரு கூட, அதாவது வந்து இப்போது கம்ப்யூட்டரில் வந்து இப்போது பல இது கற்றுக்கிட்டாலும் கூட வந்து ஜாவா கற்றுக்கிட்டியா, இல்லை வந்து ஆட்டோகேட் கற்றுக்கிட்டியா, இதெல்லாம் இது தெரிஞ்சது தான் உனக்கு இங்கே வேலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா தான் எடுத்துக்கிடுவாங்க பெற்றோர்கள். அதனால அப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனாலும் நம்ம தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளை கற்பது தவறில்லை, ஆனால் தாய்மொழியை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. தாய்மொழியை முழுசாக கற்றுக்கணும். தாய்மொழி கல்வி தான் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும், என்ன சொல்லப்போனால் வந்து இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா பாடத்திட்டமும் எதில் இருக்கணும்னா தாய்மொழியில் தான் இருக்கணும். ஓகே. கூட வந்து உங்களுக்கு வந்து விருப்ப பாடமாக ஆங்கிலம் இருக்கலாம். ஓகே. விருப்ப பாடமாக நீ வந்து விருப்ப பாடமாக ஏதாவது ஒன்று, ஃப்ரெஞ்ச் இருக்கு, நிறைய இப்போ வந்துருச்சு. அதான் விருப்ப பாடமாக 2 வச்சுக்கிட்டு, சரிங்களா, 2 வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஹிந்தியும் வச்சுக்கலாம், ஆங்கிலமும் வச்சுக்கலாம். எங்கேயோ கிடந்த ஒரு மொழியை வந்துட்டு நீ இங்கே படிக்கிற, ஓகே, என்ன ஆங்கில மொழியை வந்து படிக்கிற, சரியா, ஹிந்தி வந்து உனக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து போகிறதுக்கு அது பயன்படும். அப்படிங்கும்போது அதுவும் வந்து நான் சொல்கிறது வந்து விருப்ப பாடமாக என்ன, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு. அப்போ நம்ம வந்துட்டு அந்த இருமொழி கொள்கையே வச்சுக்கிட்டு நீ விரும்பினா அதையும் படி. ஆனால் உனக்கு ஹிந்தி படித்தேன்னா இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் படித்தேன்னா ஹிந்தி கிடையாது அப்படின்னு கொண்டு வரலாம். சரி, எனக்கு ஒரு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அடிக்கடி வந்துட்டு ஆரிய இலக்கணம் அப்படிங்கிறாங்க. தமிழ் இலக்கணத்தில் ஆரிய இலக்கணத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, இது வந்து கம்பரும் தொல்காப்பியரும் செய்த ஒரு பிழை அப்படின்னு பெரியார் சொன்னதா அண்ணாமலை சொல்றார். ஆரிய இலக்கணம்னா என்ன, தமிழ் இலக்கணம்னா என்ன? அதாவது இந்த ஆரிய இலக்கணம் தமிழ் இலக்கணம்ன்ற அந்த அளவுக்கு பெரிய நான் வந்து மொழி ஸ்காலர் கிடையாது. ஓகே சார். அதாவது வந்து மொழி கலப்பு, நீங்கள் வந்து இப்போ என்னோட பழைய பேர் கூட ரமேஷ், ஓகே சார், நான் வந்து அதிகமானு மாற்றிட்டேன். அந்த இஸ்ன்ற ஒரே ஒரு எழுத்து இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து அதை மாற்றுறதுக்கு வேலையாச்சு. அந்த நிறைய வந்து விக்னேஷ், சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தஷா இந்த மாதிரியான வார்த்தைகள். அப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுலே வந்து நிறைய வந்து தமிழ் அந்த சமஸ்கிருதம் கலந்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க, தமிழாக பேசிக்கிட்டு இருக்கிறதுலேயும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த ஆரிய இலக்கணம் வந்து தமிழில் கலந்துருச்சு அப்படின்னு அவர் வந்து சொன்னது, இதெல்லாம் இவர் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம இங்கே வந்து தனித்தமிழுக்காக வந்து போராடினவர்கள், தமிழில் வந்து முழுக்க தூய தமிழ்லே நடத்தணும்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர்லாம் தனித்தமிழுக்காக வந்து போராடினது மட்டும் இல்லை, அவர் பேரவே வந்து வேற ஒரு பேராக இருந்தது, பரிதிமார் கலைஞர்னே வச்சுக்கிட்டார் அவர். இப்படி வந்து தமிழுக்காக முழுக்க நம்ம தமிழ்லே வந்து கொண்டு வரணும், சமஸ்கிருதம் இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாடுபட்ட பேரறிஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏற்கனவே வந்து பலர் பேசியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி சங்கரலிங்க நாடார் வந்து உண்ணாவிரதம் செத்தே போயிட்டாரு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாதுரை தான் வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிச்சயம் அண்ணாதுரை தானே வச்சாரு. அவர் எங்க வச்சாருங்க, அங்கே ஒருத்தர் வந்து இந்த பேருக்காக இந்த பேர் வைக்கணும், முன்னே ஏற்கனவே வந்து சங்க காலத்திலே தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்குது, புரியுதா, இவங்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே இருந்தது, அந்த இருந்ததை வந்துட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நான் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிட்டாரு. அப்போது இந்த பேர் வச்சு இவங்க நான் கேட்குறேன், நான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சிங்களா பாவீங்களா, உங்கள் கட்சிக்கு ஏன் வந்து தமிழர் கழகம்னு வைக்கல? அப்போ நான் கேட்பேன்ல, அப்போது நீங்கள் ஏன் வச்சிங்கன்னா அதுவும் வாக்குக்காக நீங்கள் வச்சிங்க, புரியுதுங்களா? இந்த தமிழர்களை ஏமாற்றணுன்றதுக்காக வந்து திராவிடர் கழகம்னு வச்சுக்கிட்டீங்க. திராவிடர்னா யார் இன்னைக்கு? மொத்த பேர் தெலுங்கர் தான் திராவிடர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் பேசக்கூடாது. அவர் ஒருத்தர் உயிரே கொடுத்துருப்பாரு, அவர் பேர் வராது. இது மாதிரி வந்து பரிதிமார் கலைஞர் இன்னும் பலர் வந்து தனித்தமிழுக்காக வந்து போராடி இருப்பாங்க, இலக்கணத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அவர்கள் பேரெல்லாம் வந்து வராமல் இதை ஈவேரா சொல்லிட்டாருன்னு இவர்கள் பேசுனதெல்லாம் என்ன பேசினாலும் எடுத்து ஊடகத்தில் போடுறதுக்கும், அவர் ஒரு வாந்தி எடுத்ததெல்லாம் நூலாக எழுதுறதுக்கும் பின்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன தலைவா, நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பேசுனீங்க, அவர் பேசுனது எல்லாமே வந்திருக்குங்க நூலில். அவர் வந்து 10 நாளாலும் குளிக்க மாட்டாராம், அதையும் எழுதி வச்சுருக்காங்க. பெரியார் பெருமைகள் 100 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெருமை வந்து 10 நாள் குளிக்க மாட்டார். உண்மைதாங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இல்லை உண்மைதான், பெரியார் பெருமைகள் 100ன்றதுல ஒரு 10 நாள் குளிக்க மாட்டாருன்றது ஒரு பெருமை.
சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணுன்றது நம்ம தலையெழுத்து. அப்ப ஆரிய இலக்கணத்துக்கும் தமிழ் இலக்கணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த மொழி கலப்பை தான் அப்படிங்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகளும் சரி இல்ல மொழி பழக்கமும் சரி கலந்துருக்கு. சமஸ்கிருதம் இதுல கலந்துருக்கிறது. என்னதான் பெரியாரை பத்தின கருத்துக்கள் அண்ணாமலை சொன்னாலும் சார், அவர் முழுசா அதுல இருந்து விளக்குறது என்னன்னா அவர் தமிழர் இல்ல அப்படிங்கிறது தான். இல்ல தமிழர் இல்லைன்றதுலாம் அவர் இன்னும் அதை பத்தி சொல்லலைங்க. இப்போ இந்த அண்ணாமலை உண்மையிலே அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி அங்கே ஒரு தமிழன் பாண்டியனை துரத்தி விட்டீங்கல்ல ஒரிசால. அவர் பாவம் அரசியல் எந்த ஆசையும் படலை. நவீன் பட்நாயக் நீங்கள் தான் நவீன் பட்நாயக். நீங்கள் என்னோட செயல்பாடு ரொம்ப பிடிச்சி நீங்கள் என்னை பிஏஓ வச்சுக்கிட்டீங்க. பிஏஓ வச்சு நீங்கள் இவர் சொல்கிற திட்டங்கள்லாம் இந்த ஒரிசா மாநிலத்துக்கு பயன்படுது. நல்லா நேர்மையாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவனை தான் இருந்தாலும் முதல்வர் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி பொய் புராடெல்லாம் பண்ணி ஒரு கட்சி அவரை அங்கேருந்து துரத்தி விட்டதோடு அந்த ஒரு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்த மனுஷனை அவர் அந்த நவீன் பட்நாயக்கோட ஒரே ஒரு கொள்கை என்னன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் சொல்கிறாரு. என்னன்னா மக்கள் முகத்தில் சிரிப்பை காணணும். ஒரு வரியில் சொல்லிட்டாரு. அவர் அந்த ஒரிசா மக்கள் அத்தனை பேர் முகத்துலையும் சிரிப்பை பார்க்கணும், நான் சந்தோஷமாக வைக்கணும். வேற ஒன்றும் அந்த கொள்கை இதுங்கெல்லாம் எழுதி வச்சிருக்குங்களே கொள்கை எழுதி வச்சு இந்த இனத்தை ஏமாற்றிக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே இப்படியா? இதெல்லாம் குடிக்க வச்சு எத்தனையோ பேர் தாலி அறுத்து இவனுங்க கட்சி நடத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் செத்து புருஷன் செத்து போய் விதவையாக இருக்கிறாங்க. தினம் 10 பேர் விதவையாகிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இவர்கள் அவர் ஒரு மக்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்ற ஒரு கொள்கையை மட்டும் வச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு பாண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காரு. அந்த ஆட்சியை நீ இப்போ இன்னைக்கு எடுத்து விட்ட. இங்கே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லிட்டு உலகத்து ஊழலுக்கே தந்தை. இன்னைக்கு ஒரு திராவிடன்ற பேரில் பாண்டியன் கட்சி அங்கே வேற ஏதாவது பேரில் பாண்டியன் கட்சி ஆரம்பிச்சாரா? இங்கே திராவிடன்ற பேரில் கட்சி அமைச்சு இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அவங்கள சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால இந்த அண்ணாமலை ஒரு ரெண்டாவது ஒரு ஏமாற்றுக்காரர். முதல் ஏமாற்றுக்காரர் ஸ்டாலின். இவர் ரெண்டாவது ஏமாற்றுக்காரர் இவர். இன்னைக்கு நாட்டில் அரசியல்வாதிகளில் ரெண்டாவது ஏமாற்றுக்காரர் இவர். நாங்கள் இந்த 2 ஏமாற்றுக்காரர்களையும் நீ ஆரிய பூச்சாண்டி காட்டி ஆரிய பின்னாடி இருந்து நீ எங்களை ஏமாத்துற. நீ தெலுங்கு ஆதிக்கத்தை பின்னாடி இருந்து நீங்கள் எங்களை ஏமாத்துற. நீங்கள் 2 பேரும் ஓடி போயிடுங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் எங்களோட அரசியலாக இருக்குது. நிச்சயமா சார், இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக மக்களை போய் சென்றடைஞ்சு இந்த கேள்விகள் மக்களும் கேட்பாங்க அப்படின்றத நாங்கள் அதுதானே நம்மளோட எதிர்பார்ப்பு. மக்களுக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஈவேரா 10 நாள் குளிக்காததெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மக்களும் இந்த கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க.